இந்த பொண்ணு டெய்லி நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா போதும் ஒரு பப்பியா மாறிடுவா. அதனாலே எப்பவுமே 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள கரெக்டாக போயிடுவா. ஆனால் இன்னைக்கு வந்து 12 மணி ஆகிரும். இந்த பொண்ணு வந்து கரெக்டாக பப்பியா மாறுறதை இந்த பொண்ணோட ஸ்டூடெண்ட்டும் பார்த்துருவாங்க. அவருக்கு இதை பார்த்த உடனே நம்ம என்ன கனவுல இருக்குமா இல்லைலாம் நிஜமா தான் நடக்குதா அப்படின்ட்டு மயங்கிய கீழே விழுந்துருவாரு. அடுத்ததான் அந்த பப்பி தான் கொஞ்சம் வந்து அமுக்கி அவரை வந்து எழுப்பியிருக்கோம். இவர் நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பப்பியை வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே ஓடி போயிட்டு அதை தூக்கிடுவாரு. உண்மையாவே இது நீங்க தானா அப்படின்ட்டு அவரும் வந்து கேட்டிருப்பாரு. இப்போ அவர் போட்டிருந்த டீச்சர் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அங்கேயே தான் இருக்கு. இது உண்மை அப்படின்ட்டு இவர் கண்ணால பார்த்தாலும் வந்து இவரால் சுத்தமா நம்ப முடியல. அதனால அந்த பப்பியை வந்துட்டு அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா டீச்சரோட போன் எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சிருப்பாரு. பாஸ்போர்ட் போட்டு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த பப்பியை வந்து கரெக்டா பாஸ்போர்ட் போட்டுரும். அவரோட டீச்சர் வந்து இந்த மாதிரி பப்பியா மாறினதா அவரால் சுத்தமா நம்பவே முடியல. அதனால ரொம்ப அவங்களுக்கு பசிக்கும் தாகமா இருக்கும் அப்படின்ட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அந்த டீச்சருக்கு வந்து இப்படி நாய் மாதிரி நக்கி குடிக்கிறது பிடிக்கலதான். ஆனா என்ன பண்றது, ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்ட்டு குடிச்சிருவாங்க. இவன் எப்படியாவது நைட்டு தூங்கிடுவான், இவன் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா அவரும் வந்து கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. நடு ராத்திரியே ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. என்னதான் பண்றது அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப அவரு வந்து கொரட்டை விடுற சத்தம் கேட்கும். அப்போதான் தெரிய வரும் கண்ணை முழிச்சுக்கிட்டே தான் தூங்கிட்டு இருக்கான்ட்டு. இதுதான் கரெக்டான சான்ஸ், இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு வந்து டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணா டோர் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு, திறக்கவே முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஆனா என்ன பண்ணாலும் சரி அந்த டோரை திறக்கவும் முடியல. வேற வழியே இல்ல, காலையில வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ட்டு அந்த பப்பியை வந்து ஓரமா போயிட்டு உட்காந்துரும். இப்ப அவங்களோட டீச்சர் வந்து எல்லா நேரத்துலயும் எல்லாம் 12 மணி ஆயிடுச்சுன்னா பப்பியா மாறிட மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தரை கிஸ் பண்ணாங்கன்னா அப்பதான் பப்பியா மாறிடுவாங்க. அன்னைக்கும் அப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா இப்படி திரும்புறப்போ தான் ஒருத்தரை கிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நேரம்ட்டு பார்த்து பப்பியா மாறிடுவாங்க. அந்த நேரம்ட்டு பார்த்து இப்ப இவங்களோட ஸ்டூடெண்ட்டும் பார்த்துருவாரு. இவ்வளவு நாளா யாருக்குமே தெரியாம மறைச்சு மறைச்சு வச்சிருந்த ரகசியம் வந்து இன்னைக்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சு.